சார் என்டிஏ கூட்டணி புதிய நபர்கள் எல்லாம் உள்ள சேர்ந்திருக்காங்க. குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடியார மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த விமர்சனத்தை எல்லாம் தாண்டி என்டிஏ கூட்டணிக்குள்ளார வந்து டிடிவி தினகரன் அவர்கள் சேர்ந்திருக்காரு. டிடிவி தினகரன் எப்படி என்டிஏ கூட்டணிக்குள்ளார வந்தாரு? அந்த கதை எங்களுக்கு சொல்லுங்க சார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் திரும்பவும் இந்த அணிக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா தலைமை ஆர்வம் காட்டியது. அது இப்போது தோன்றிய எண்ணம் அல்ல. சென்ற முறை 2021 சட்டசபை தேர்தலின் போதே அதிமுக கூட்டணி வலிமையடைவதற்கு திரு டிடிவி தினகரன் அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு 10 பேருக்காவது சீட்டு தர வேண்டும். அவருடைய ஆதரவாளர்களாக 18 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். ஒரு 10 பேருக்காவது சீட்டு தர வேண்டும். அவர்கள் இரட்டை இலையில் சின்னத்தில் நிற்பதற்கு கூட தயாராக இருக்கிறார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்தார். அப்போது திரு ஓ பன்னீர்செல்வம் தான் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக அந்த கட்சிக்குள் இருந்தார். அவர் அந்த யோசனை சரியான யோசனை தான் என்று ஏற்றுக்கொண்டார். அந்த யோசனையை அன்றைக்கு நிராகரித்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி நிராகரித்த காரணத்தால் சென்ற சட்டசபை தேர்தலில் 22 தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. அதாவது அந்த 22 தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வாங்கிய வாக்குகள் காரணமாக வெற்றி வாய்ப்பை இழந்தது. திரும்பவும் அதே சூழல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று பாரதிய ஜனதா விரும்புகிறது.